என்னடா இன்னைக்கு பாமன் மரத்துல இவ்வளவு டிராபிக்கா இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லா செக்யூரிட்டி இறக்கிருக்காங்க. யாருமே போக முடியல, நகல முடியல. நாளைக்கு பிஎம் வரனால ரொம்ப செக்யூரிட்டியா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் கூட போச்சுங்க. செக்கிங்கா என்னன்னு தெரியல, ஒரு ட்ரெயின் போச்சு. நாளைக்கு வந்து பிஎம் இலங்கையில இருந்து இங்க வந்துருவான்னு நினைக்கிறேன். ராமேஸ்வரம் வந்து 6ஆம் தேதி திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ரயில்வேஷன், பாம்பன் பாலம் எல்லாமே ஓப்பன் ஆக போகுது. இனிமே வந்து டிராஃபிக் அதிகமா இருக்காது. எல்லாரும் பஸ்ல வர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே ஹாப்பியா இருக்கலாம். பாருங்க எவ்வளவு ரம்மியமா இருக்கு பாருங்க. அந்த பழைய பாலத்தை என்ன பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. புது பாலம் இருக்கு. பழைய பாலத்தை அப்படியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சரியான டிராபிக்ங்க. வண்டிக்கு முன்னாடி நிறைய வண்டி நண்டுகிட்டே இருக்கு. பையத்தான் மூவ் ஆகுது. 6ஆம் தேதி ரயில்வே ஸ்டேஷன் பாம்பன் ஓபன் பண்ணல. உங்களுக்கு யாராருக்கெல்லாம் சந்தோஷம் கொடுத்த கமெண்ட் பண்ணுங்க. இதோட பிஎம் 2வது தடவை வர்றாப்புல. 2வது தடவை வந்துட்டு போறாப்புல நினைக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் வந்தாப்புல, இப்ப 2வது தடவை வர்றாப்புல. என்னன்னா அது நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கல. லைட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் இன்னும் பார்க்கல. அது ஒரு நாள் வரும்போது நைட் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நைட் வியூலாம் அந்த லைட்டிங் வயரிங் எல்லாம் செட் பண்ணிக்க சூப்பரா இருக்கு. இந்த பாலம் புது பாலம் நைட்ல என்ன வியூல தெரியும்னே தெரியாது. அவ்வளவு அழகா இருக்குன்னு நிறைய சொல்றாரு. இந்த வீடியோல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க, அது லாஸ்ட்ல தான் வரும். அதை கவனமா பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த பாலம் ஒண்ணு கட்டியிருக்காங்க, செம்ம ஸ்ட்ரக்சரா கட்டியிருக்காங்க. மேல நான் கூட வேற ஏதோ தூண் தான் நினைக்கிறேன். நம்ம கடலுக்கு நடுவுல சின்ன பில்டிங் மாதிரி கட்டியிருக்காங்க, அதுல ஆள் தங்கி இருக்காங்க. ஆள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த பாலம் தூக்கு பாலம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மேல பெரிய குடோன் மாதிரி ஒன்று பெரிய இதுங்க, பெரிய ரூமோட உள்ள ஆள் நிக்கிறதெல்லாம் தெரியுதுங்க. நானே ஷாக் ஆயிட்டேன் பார்த்துட்டு. என்ன அவ்வளோ பெருசா இருக்கு. இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது, பக்கத்துல இருந்து பார்த்தா எப்படி தெரியும். ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இங்க ஒரு தடவை இறங்கி பார்த்துட்டு போயிருங்க. என்னடா ப்ளூ கலர்ல இருந்துச்சு, இதெல்லாம் பாம்பன் பாலம் சொல்லிட்டு வேறதே காட்டுறேன்னு நினைக்காதியா. இது இப்ப எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த தடுப்பணைகள் பூரா பாருங்க, நண்டு தான் போக வேண்டி இருக்கு. ரொம்ப டிராபிக்ங்க. வர வர சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு ராமேஸ்வரத்துல. இதெல்லாம் தாண்டி போனோம்னாலே நம்மளுக்கு லோக்கல்ல உள்ள ஆளுகளுக்கு ரொம்ப சிரமம் தான். ஆனா எல்லாரும் வந்தா தான், சுற்றுலா பயணிகள் நம்பிதான் இந்த ராமேஸ்வரமே இருக்கு. விசிட்டிங் பிளேஸ் தானே இது. எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா, கடல் அவ்வளவு அமைதியா.